அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம 2026 முதல் நிகழ்ச்சி நம்ம வெள்ளிக்கிழமை பேசணும். அது நமக்குரிய நிகழ்ச்சியா இருந்தது. பட் பொதுவா நம்மளோட நிகழ்ச்சியில முதல் நிகழ்ச்சி இன்னைக்கு பொதுவா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு மாலதியை தான் போட்டிருந்தோம். நாளைக்கு தான் சார் பேசுறதா இருந்தார், சத்யநாராயணன் சார். ஏன் மாத்தின இன்னைக்கு அப்படின்றது ஒரு கேள்வி வந்திருக்கு எல்லாருக்கும். ஆனா யாரும் கேட்கல. கேட்க மாட்டோம். நேஷனல் பேர்ட்ஸ் டே. அதனால இன்னைக்கு சாரை பேச வச்சிடலான்னு முடிவு பண்ணோம். இந்த செய்தியை சொன்னது எனக்கு மாலதி. காலையில நியூஸ் படிச்சுட்டு இன்னைக்கு நேஷனல் பேர்ட்ஸ் டே அப்படின்னு சொன்னதுனால, அவர் இயற்கை ஆர்வலர் சதாசிவம் அப்படின்றவரு பறவைகளை பத்தி பேசியிருக்காரு, நிறைய வீடியோ கொடுத்திருக்காரு. அவர் இன்னைக்கு சன் டிவில வணக்கம் தமிழால வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு தான் மாலதி சொன்னார், இந்த மாதிரி இன்னைக்கு இது பறவைகள் தினமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்க சொன்னதுனால ரைட், ஓகே இன்னைக்கு மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார்கிட்ட பேசணும். சார் ஓகே சொன்னாரு. காகம் பத்தி பேச போறோம் இல்லையா, நம்ம அன்னைக்கே பேசணும். காகம் பத்தி பல செய்திகள் பேசணும்னு நினைச்சோம். சார்கிட்ட கேட்டேன். காகம் பத்தி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது காகத்தோட ஒலிகள்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஏஐ கிட்ட கொடுத்து ஒரு அனலைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா அந்த வீடியோ சொல்ற செய்தி என்னன்னா, காகங்களுக்கு அந்த பேசிக்கிற மொழி ரொம்ப நுணுக்கமா இருக்குது. அவங்க பல செய்திகளை பரிமாறிக்கிறாங்க, பல தகவல்களை பரிமாறிக்கிறாங்க, மனிதர்களை ரொம்ப கவனிக்கிறாங்க அப்படின்ற பல தகவல்கள் இருந்து. ஆனா அது சயின்டிபிக்கா எந்த வித ஆதாரமும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க சொல்றாங்க ஏஐல அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐ ரெக்கார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பாசிபிளும் இருக்குது, அதுக்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கு. வருங்காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம். பல செய்திகளை இந்த நுணுக்கமான ஓசைகளோட மாற்றங்களை வச்சு அனலைஸ் பண்றதுக்கு ஏஐ டெக்னாலஜியால முடியும்ன்றது இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரியும். அப்போ இந்த மொழி பறவைகளோ விலங்குகளோ அவங்க கொடுக்குற சத்தத்துல அந்த மொழி பரிமாற்றம் இருக்குதா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். நிச்சயமா இருக்குது. அதுங்களுக்குள்ள ஒரு அனைவருப்பு இருக்கு. அதுங்களுக்குள்ள அந்த சோகத்தை கன்வே பண்றதோ, சந்தோஷத்தை கன்வே பண்றதோ நம்ம பார்க்கிறப்ப பார்வையில பாடி லாங்குவேஜ்ல தெரியுது. ஆனா மொழி பரிமாற்றத்துல எந்த அளவுக்கு அது நுணுக்கமா இருக்குதுன்றது நம்மளால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அது கண்டுபிடிச்சிட்டோம்னா மனுஷனும் பேச ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. அது கூட இது நடக்க சாத்தியங்கள் கூறுகள் இருக்குன்றது எனக்கு தோணுது அந்த வீடியோ எல்லாம் பார்த்த பிறகு. பார்ப்போம். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடந்துன்னா பார்ப்போம். இல்லைன்னா பார்க்கிறவங்க பார்க்கட்டும், மகிழ்ச்சி. இந்த வீடியோவை பார்க்கட்டும் மற்றவங்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காக்கையை பத்தி என்ன செய்தின்னா, நான் தினமும் காக்கைக்கு ஈவினிங்ல மாலை பொழுதுல ஒரு 5 மணிக்கு உணவளிப்பேன். ஏதாச்சும் கொடுப்பேன். ஆனா என்னை நம்பி ஒரு 50 காக்கா வரும், தினமும் வரும். நான் போய் நின்னா போதும், மொட்டை மாடியில நின்னா போடும், வரிசையா உட்காருவாங்க செவுத்துல. அந்த மொட்டை மாடி செவுத்துல வரிசையா உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே அதை கொடுத்த உடனே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. பல நேரங்கள்ல அந்த 50 காக்காவும் நான் கொஞ்சம் கவனிச்சிருக்கேன். அதுல கொஞ்ச நாள் ரொம்ப கவனமா பார்த்ததுல அந்த ஒவ்வொரு காக்கைக்குரிய வித்தியாசம் தெரிஞ்சுது. இது வரல இன்னைக்குன்றது கூட எனக்கு தெரியும். அது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் நானு. நான் ஊர்ல இல்லைன்னா அதுங்க வராது. ஒரு மாசம் இல்ல, ஒரு வாரம் இல்லை அப்படின்னா அதுங்க பார்த்துட்டு போயிடும். நான் தலையை காமிச்சேன்னா நிச்சயமா வந்துடும். எங்க இருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் வந்தாங்கன்னா பின்னாடி ஒருத்தரா வருவாங்க. சோ அதுங்களோட சைகை பல விஷயங்கள் காக்கையை நம்ம கவனிக்கிறோம், பல செய்திகள் கவனிக்கிறோம். அது தண்ணி குடிக்கிறதுலாம் ஆதி காலத்துல இருந்து படிச்சப்ப கல்லு தூக்கி போட்டு தண்ணி குடிச்சது, இந்த செய்தியெல்லாம் படிச்சு பார்த்துருக்கோம். அப்புறம் ஜப்பான்ல ரோட்ல இந்த வால்நட் எல்லாம் போட்டு கார் ஏறி அது உடஞ்ச பிறகு போய் விதையை எடுத்து சாப்பிடுறது, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். பல வீடியோ பார்த்துருக்கோம். நம்ம அதுங்க கிராஸ் பண்ணும் போது கூட நடந்து போறது, பறந்து போறதெல்லாம் பார்த்துட்டு சில நேரங்களில் வண்டிக்காக வெயிட் பண்றது. அது பறக்கலாம். சில இடத்துல ஏதோ ஒண்ணு எடுக்கிறதுக்காக அந்த வண்டி போற வரைக்கும் அந்த ரோட்ல இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணும். ரோட்ல ஏதோ ஒண்ணு பார்த்துருச்சுன்னா அது வெயிட் பண்ணும் வண்டி போற வரைக்கும். அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அப்போ காக்கை ரொம்ப அழகா சிந்திக்குது, எந்த அளவுக்கு பேசுதுன்றது நமக்கு அந்த மாதிரி நடவடிக்கையை பார்க்கும்போது தெரியுது.
அதனாலதான் காக்கையை பத்தி பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தது. சார்கிட்ட சொன்னேன். சார் இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு அதை கொடுப்பாருன்னு நினைக்கல. பார்க்கலாம் சார் என்ன தகவல்கள்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நம்மளோட அனுபவங்களையும் பகிரலாம். இந்த நேரம் சத்யநாராயணமூர்த்தி சாருக்காக நீங்க எழுதுது உங்கள் உரையை ஆரம்பிக்கலாம் சார். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது பர்மிஷன். நான் சாரோட பேசிட்டு இருந்தேன் நேத்திக்கு கார்ல வரும்பொழுது. அப்ப சொன்னாரு, குமார் நாளைக்கு நான் காக்காவை பத்தி பேச போறேன் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, குரோ தானே சார், காக்கா தானே. இல்லையா, காக்கான்னு அலட்சியமா சொல்ற, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு சார் வந்து 2 நாள் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி இருக்காரு. அந்த டெடிகேஷன் தான் வந்து சார் வந்து வேற லெவல்ல. தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நீங்க ஆரம்பிக்கலாம் சார். ஓகே. உங்களுக்கு ஹோஸ்டிங்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டேன், நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுறேன். விஷன் தெரியுதா சார்? பிபிடி தெரியுது சார். ஓகே சார். இன்றைக்கு வந்து இந்த காகம் பற்றி ஒரு கண்ணோட்டம் பேச போகிறேன். திரு சிகாமணி ஸ்டீஃபன் ராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி என்னை அறிமுகம் செய்வதற்கு. மற்றும் இங்கே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் குரூப் நண்பர்களும் மற்றும் புதுசாக சேரக்கூடிய சூரத்குமாரும் அவர்களுக்கு என்னுடைய மாலை இனிய வணக்கங்கள். பிறகு வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பேர்ட்ஸ் டே. ரொம்ப ஃபிட்டிங். திடீர்னு ஸ்டீஃபன் சார் நாளைக்கு இருக்கப்போ காலையில் ஃபோன் பண்ணார். நானும் அதை கவனிக்கல. என்ன சார் இன்னைக்கு நேஷனல் பேர்ட் டேவான உடனே வெரிஃபை பண்ணிவிட்டு நான் நெட்டில் பார்த்துட்டு, ஆமாம் சார் நம்ம இன்னைக்கு பேசலாம் சார், வெரி குட், இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தான் அப்படின்னு சொல்லி அதோட வந்து ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹாவ் தி ஃபர்ஸ்ட் லெக்சர் டூரிங் தி நியூ இயர் 2026. இதெல்லாம் நான் சென்னையில் பார்த்தோம். கம்ப்ளீட்டாக இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நானே பார்த்து இந்த ஃபோட்டோவில் சென்னையில் இவ்வளோ பறவைகள் இருக்கின்றது நிறைய வந்து நம்ம பார்க்கக்கூடலாம். பிறகு இன்றைக்கு வந்து காகம் பற்றி ஒரு கண்ணோட்டம், நான் வந்து ஒரு கண்ணோட்டம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் நம்ம டைட்டில், இன்னைக்கு தான் இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். பிறகு பார்த்தீங்கன்னா சரி, இந்த மறையிற மாதிரி இருக்கா? ஓகே, எனக்கு ஒரு ஸ்லைடு மறையுது. மேலே ரைட்டில் தெரியுதுங்களா சார்? தெரியுது சார், ரைட்ல எல்லாம் கம்ப்ளீட்டா தெரியுது. தெரியுது சார். எனக்கு தெரியலையே, எனக்கு கொஞ்சம் பிளாக் ஆகுது. அந்த மேல இருக்கு சிஸ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே சரி. சரி, இப்போ இந்த காகம் அல்லது காக்கா பத்தி பார்த்தீங்கன்னா பொதுவாக யாருமே நான் கேட்கும்போது உங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து சிட்டுக்குருவி, கிளி அல்லது மயில் பிடிக்கும் தான் சொல்லுவோம். யாராவது காக்கா பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறோமா? நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டோம். ஆனால் காக்கை மட்டும் யாரும் வந்து பிடித்திருக்கு என்று கூற மாட்டார்கள் இல்லையா? எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனால் நீ காக்காய் பற்றியா பேச போகிறாய் என்ன கேட்கிறாங்க நிறைய பேர். இல்ல, காக்காய் பற்றியா பேச போகிறாய், அதான் நான் ஆச்சரியக்குறியில போட்டு இருக்கிறேன். இதுல என்னன்னா எனக்கு ஒரு ஊக்கம், இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் நிறைய உள்ள போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஃபீல்ட்ல எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் லெக்சர், இதுவரை வந்து அதை பத்தி நினைக்கவே இல்லை. அதுல என்ன நான் யார் ஊக்கம் வச்சேன்னா, நம்ம ஸ்டீஃபன் ராஜ் அவர்களும் மற்றும் ரத்ன வடிவேல் அவர்கள் ரொம்ப போன 2 மீட்டிங்ல ஏன் சார் ஒரு காக்கத்தை பத்தி எனக்கு பேசலாமே அப்படின்றாங்க. அப்போ வந்து ஒரு 10 நாள் முன்ன சொன்னது, 2 வீக்ஸ் பேக். ஸோ அதை உட்காந்து நான் எல்லாமே வந்து சேகரித்து இந்த இதை வந்து பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ மனிதர்களுக்கு காக்கா பற்றி அறியாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. இதான் நம்ம கற்றுக்கணும். ஏன் வந்து நான் காக்கா பற்றி பேச போறேன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. அதான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். போலி என்ன இப்போ இந்த காகம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இதை வந்து ஹவுஸ் க்ரோ, வீட்டு யூஸ்வலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், டொமஸ்டிக் க்ரோ அல்லது ஹவுஸ் க்ரோன்னு கூறுவோம். இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னொரு இது நம்ம பார்க்கறது இந்த லார்ஜ் பில்டு க்ரோ, இதை பார்த்து அண்டங்காக்கான்னு சொல்லுவாங்க, அது பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாக பார்த்தா இந்தியா ஃபுல்லாக ஒரு 10 வகையான காக்கை இருக்கின்றது. அதை பற்றி நம்ம வந்து மற்றெல்லாம் இருக்கு. ஸோ மற்றது பேசுவோம். இது வந்து இந்த 2மே த்ரூ அவுட் இந்தியா, இந்த இதுவும் இருக்கு. இந்த ஒரு பைடு க்ரோன்றது பார்த்தா ஆப்பிரிக்கால வந்துச்சு. எப்படின்னா ட்ரூ தி ஷிப்பு மூலமா நம்ம இந்தியாவுக்கு பறவை இருக்கு. இது எக்ஸோட்டிக் பறவைன்னு சொல்லுவோம். ஃபாரின்ல இருந்து வந்து நம்ம இந்தியாவுக்கு நேட்டிவ் பேர்ட் ஸ்பீஷீஸ் இல்லை. இதை பற்றி மொத்த பேசுவோம். ரைட், இது வந்து காகம். இது நான் எல்லாரும் கேட்குற கொஸ்டின், நான் அழகு இல்லையா, நான் அழகா இல்லையா, இந்த படத்தை பாருங்க, என்னுடைய தோற்றத்தை பாருங்க, நான் அழகாக இல்லையா?
என்ன அழகு பார், நான் கருப்பு பியூட்டி, எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது வித்தியாசத்துக்கு இன்னைக்கு வந்து நம்ம பேச போறது ஹவுஸ் க்ரோ தான் பேச போறேன். ஆனா இருந்தாலும் இன்னொரு நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த லார்ஜ் பில்டு க்ரோன்னு சொல்லுவோம், அண்டங்காக்கான்னு சொல்லுவாங்க. இதை நீ பார்த்துட்டு ஃபுல்லா கருப்பு, உன்னிப்பாக கவனிச்சீங்கன்னா நம்ம இடத்துல வருது. இந்த பாருங்க ஃபுல்லாவே கருப்பா இருக்கு. இது வித்தியாசம் பாருங்க. இது வந்து அண்டங்காக்கா, நாங்க வந்து லார்ஜ் பில்டு க்ரோ, பில்லு பாருங்க, லார்ஜ் பில்டு க்ரோ. இதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம், ஹவுஸ் க்ரோ தான். ரைட். இந்த சங்க இலக்கியத்தில் எடுத்து படிச்சு பார்த்தேன் நான். அதுல பாத்தீங்கன்னா இந்த காகத்தின் பேர் பாத்தீங்கன்னா காக்கை, காகம், அண்டங்காக்கா, துரோணகம், இந்த 4 பேர் வந்து சங்க இலக்கியத்துல அந்த காலத்துலவே காக்காக்களை பார்த்து படிச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்களை வந்து படிச்சு அதை பத்தி பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க. பிறகு பார்த்து இதே போல தான் இந்த ஆண் பெண் வித்தியாசம் பார்க்க முடியுமா? செக்ஷுவல் டைமார்பிசம் இதுல பார்க்க முடியாது, வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆண் பெண் கண்டுபிடிக்கிறது. So there is no sexual dimorphism. Very difficult to identify, differentiate male and female. ஆண் பெண்ணை வந்து வேறுபாடு பார்க்க முடியாது இதுல. பிறகு இந்த வெளிப்புற தோட்டம் எல்லாமே நான் ஏற்கனவே நடத்தும் போது ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க இந்த தோட்டத்தை. இது கரிய நிறம் கொண்டது, பிளாக் கலர்டு ஒன் பறவை ஆகும். கருப்பு அலகு இங்க பாருங்க, இந்த அலகு பாத்தீங்கன்னா பீக், இது கருப்பா இருக்கு. மேல் அலகு வளைந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் மேல பாருங்க, இது வளைந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்கள் பாருங்க, கண்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். கண் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப, கழுத்து எடுத்து பாருங்க, கழுத்து வந்து கருப்பா இருக்கும். இந்த பாடி பாத்தீங்கன்னா இங்க வெளிர் சாம்பல் நிறம், ஃபுல்லா சாம்பல் நிறம். இறக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாகவும் இருக்கும். மெல்லிய பளபளப்பான இறகுகள், இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இந்த இறகுகள் பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். எத்தனை பேர் நம்ம கவனிக்கிறோம் காக்காவை? ஏதோ காக்கா அந்த இறகுகள் பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். எஸ்பெஷலி இந்த லைட்ல, சன்லைட்ல பார்த்தீங்கன்னா அதுல சூரிய ஒளி பார்த்தீங்கன்னா நல்ல பளபளம் இருக்கும், வெளிச்சம். பிறகு கால்கள், பாதங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பல் கருப்பு. இந்த பாதங்கள் பாருங்க, கருப்பு வந்து இட் வில் பி லைக் தட். பிறகு இந்த காகம் பார்த்தீங்கன்னா எங்க பரவல், எங்கெல்லாம் பறவை இருக்கிறது? நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா முழுவதும் பரவி இருக்குது. இந்தியா ஃபுல்லாவே இந்த காக்கா வந்து இருக்கு. மற்ற நாடுகள்ல இருக்கு. நேபாளம், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, மால்தீவுகள், லக்கத்தீவுகள், தெற்கு மயன்மார், தெற்கு தாய்லாந்து, இங்கெல்லாம் கூட நம்ம இந்த காக்கங்களை பார்க்கலாம். இந்த பாதுகாப்பு நிலை எல்லா பறவைகளும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லாமே பாதுகாப்பு நிலை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த பாதுகாப்பு நிலை யாருக்கு கொடுப்பாங்கன்னா IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கான்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். இது என்ன சொல்றாங்க, அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது தீ வாழ்ப்புக்கு கவலை இல்லை. நிறைய இடத்துல லீஸ்ட் கன்சர்ன், எல்லா இடத்துல நிறைய காக இருக்கனால அதை பத்தி வரி பண்ண தேவையில்லை. ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 5 to 6 ஆண்டுகள். பிறகு இந்த நடத்தை, ஒவ்வொரு நடத்தை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. சமூக நடத்தை, இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா, இந்த காகம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வாழக்கூடியவை. நிறைய இது மாதிரி கூட்டமா இருக்கும். எல்லாருக்கும் நம்ம பார்த்திருப்போம் காகத்தை. கூட்டமா இருக்கிறது தான் சமூக அமைப்பு. இவை கூட்டமாக வாழும் பறவைகள். பிறகுதான் ரொம்ப உணவு, இந்த உணவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான இது, ரொம்ப யூ கேன் என்ஜாய். அதான் நான் சொல்ல, எப்பவுமே உணவு நடத்தை பாருங்க. நடத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனிமல், அது காகமா இருக்கட்டும், மயிலா இருக்கட்டும், அல்லது மூர்ஹெண்டா இருக்கட்டும், தாழக்கோயா இருக்கட்டும், அதனுடைய நடத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ரியலி என்ஜாய் பண்ணலாம். டைம் போகிறது இருக்கும். காகங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துண்ணிகள், அது பேர் வந்து ஆம்னிவோரஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். அது எல்லா இதுவும் உணவு எடுத்தோம். அது வந்து தானியங்களை சாப்பிடும், புழுக்களை சாப்பிடும், விதைகளை சாப்பிடும், கொட்டைகள் சாப்பிடும், தவளை, நண்டு போன்றவை உண்ணும். இப்போ இதை பாருங்க, இது வந்து தவளை. இது எங்க நேரத்தில் குளத்தூர்ல ஒரு குளத்துல இருக்கும்போது இந்த ஃப்ராக் தவக்களை எடுத்து பார்க்கும். அதோட ஸ்ட்ராட்டஜி பாருங்க. இந்த பக்கம் பெரட்டி, இந்த பக்கம் ஏன் திரும்ப பிடிக்க முடியாது? நீங்க தவக்களை பிடிச்சது தெரியாது, ஸ்லைமியா இருக்கும், வழுவழுப்பா இருக்கும், பிடிக்க முடியாது. அது நாலேஜ். அதான் சொல்ல, காகம் வந்து ஒரு ரொம்ப அறிவுபூர்வமான இது, இன்டெலிஜென்ட் பேர்டுன்னு சொல்லுவாங்க. அது பெரட்டுது பாருங்க, இது மாதிரி பெரட்டி போடும். பெரட்டி போட்டுட்டு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணும். அப்போ பெரட்டி போட்டா அதை மூவ் பண்ணாது. ஆகையால் பாருங்க அதனுடைய திறமை பாருங்க. பிறகு என்ன பண்ணோம்னா, மற்றவங்களாம் இருப்பாங்கல்ல, மற்ற காகம், மற்ற விலங்கெல்லாம் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் சொல்லி நேரா வந்து ஒரு மரத்துல வந்து ஒரு பிரான்ச்ல மேல வச்சுட்டு சாப்பிடும். இன்னைக்கு இதை பார்த்தீங்க, இந்த சிறுத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உணவை எடுத்து போய் என்ன பண்ணோம், ஒரு மரத்தை மேல வச்சிடும். ஏன்னா மற்ற விலங்குகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதே போலதான் இந்த பிஹேவியர் பாருங்க எவ்வளவு. அப்ப தண்ணீர்ல இருக்கக்கூடிய மீன்கள் அதை கூட வந்து பிடிக்கும். இது மாதிரி வந்து இருக்கும். இது பேர் தான் இந்த. பிறகு என்ன பண்ணும், உணவு, இந்த நெஸ்ட் பிரெடேஷன் சொல்லுவோம், கூடுகள் வேட்டையாடுதல். இப்போ வந்து நான் தாழக்கோழி சொன்னேன், அது கூடு கட்டியிருந்தேன்னா அது மேலே போய் என்ன பண்ணும், அந்த கூடுகள் இருக்கக்கூடிய முட்டைகள் இல்லை சின்ன சின்ன குஞ்சுகள் இருக்குல்ல, அதையும் வந்து வேட்டையாடும். இந்த நான் குளத்துல பார்க்க, இந்த பாருங்க, இந்த வீடியோ நான் காட்டுறேன். இந்த பாருங்க, இந்த காக்கம், இந்த வந்து
2 காக்கம் வரும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு எடுக்கும்போது 2 காக்கா வரும். ஏன்னா ஒண்ணு வந்து விரட்டும். யாரையே இந்த எந்த பறவையா இருந்தாலும் கூடு கட்டக்கூடிய பறவை நம்மளுடைய தாழக்கோழி அத மாதிரி கூடு கட்டும்போது முட்டை இருக்கும்போது என்ன பண்ணும், குஞ்சு இருக்கும்போது 2 குறிய வந்து என்ன பண்ணும்னா அட்டாக் பண்ணும். அப்ப என்ன ஒண்ணு விரட்டும், ஒண்ணு ஓடும்போது இது வந்து உள்ள வந்து முட்டையில எடுத்துட்டு போயிடும். இது ஒரு பார்த்தேன் நானு. அப்புறம் வந்து ப்ரூட் நெஸ்ட் அந்த தங்கறதுக்காக வச்சிருக்கும் குஞ்சுகள அதையும் வந்து போய் டேமேஜ் பண்ணும். இதெல்லாம் பாருங்க இந்த டேமேஜ் பண்ண. இன்னொரு முக்கியமான அதிசயமானது ஆமைகள். பாரு எவ்வளவு அறிவு. இந்த ஆமைகள் இதுவும் நான் வந்து குளத்துல வந்து ஆமைகள் இருக்கின்றது. அந்த ஆமைகளை போய் வந்து எப்படியாவது ஆனா ஆமைக்கு உங்களுக்கு தெரியலையா அது ஓடு இருக்கு இல்லையா? இது ஏதாவது இதெல்லாம் உள்ள போயிடும். இதனால முடியாது. அப்போ இத ட்ரை பண்ணும். எப்படியாவது உள்ள வந்து பேக் சைடுல இருந்து ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி இத வேட்டையாடுறது. இன்னொரு நாள் வந்து நான் அந்த கோபாலபுரத்துல இருக்கும்போது ரோட்ல போகும்போது ஒரு ஓணான் லிசர்ட், கார்டன் லிசர்ட். அத ஓட்டி இருக்கும்போது ஒரு காக்கா கூட்டம். ஒரு 5, 6 வந்து அத அட்டாக் பண்ணுது. இந்த பாருங்க எல்லாம் ஆனா அதுவும் சமாளிக்குது. காக்கா கூட சொல்லுது, சேலஞ்ச் பண்ணுது. கலோட்டிஸ் அதாவது கார்டன் லிசர்ட்ன்னு சொல்லுவோம் நாங்க. இது வந்து ஓனா வந்து நானும் உன்னோட திறமைசாலி அப்படின்னு சொல்லி அதை பிடிக்க ட்ரை பண்றாங்க. எல்லா காக்கா வந்து எல்லாம் குரூப்பா வந்து அதெல்லாம் முடியல. அது ஓடிடுது. ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வேர் தி ஃபோரேஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லுவோம். நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ஃபோரேஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னா உணவை வந்து வேட்டையாடுதல், உணவை எவ்வாறெல்லாம் எடுக்கலாம், இந்த முறைகள்லாம் இருக்குது. இது ஒரு செய்தி. பிறகு பாத்தீங்கன்னா இந்த காகம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் பார்க்கும்போது இந்த தேரை பார்த்திருக்கேன். தேரை தவக்கல் இல்ல தேவரை இருக்கு இல்லையா? மேல வந்து சொறி தவக்கல்னு சொல்லுவாங்க. சொறி தவக்கல்னு சொல்லுவாங்க. அது பேர் தேரை. அதான் சொறி வராது, சொறி தவக்கல்னு சொல்லுவாங்க. அதை வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா டே டைம்ல மேல வரும். அப்போ வந்து காகம் போயிட்டு என்ன பண்ணும், அதை வந்து அதுவும் வந்து உடலை போயிட்டு பிடிச்சி அதை வந்து உண்ணுகின்றது. பூச்சிகள் எல்லாம் சாப்பிடும். இப்ப மீன்கள் பிடிச்சிட்டு வந்து மீன்கள் சாப்பிடும். இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த இதுல பாருங்க இந்த காகம் பார்த்தா எலியை உண்ணும். எந்த எலியை நம்ம அடிச்சு தெருவில் தான் போடுவோம். நம்ம நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கிறத அடிச்சுட்டோ சாவடிச்சுட்டு என்ன வெளியே போட்டுருவோம். அப்போ வந்து அந்த காகம் வந்து சாப்பிடும். அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா தோட்டிகள். இது நாங்க வந்து காகத்தை என்ன சொல்லுவோம், ஸ்கேவெஞ்சர், தோட்டிகள். ஏன்னா அது சுத்தம் செய்கின்றது. இதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு பங்கு வசிக்கிறது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காகம் சொல்லிட்டீங்க இல்லையா, அதனுடைய பங்கு பாருங்க. நம்ம பாட்டி போட்டுறோம் தெருவுல எல்லாம் நாய் செத்து கிடக்கு, ஒரு பெருச்சாலி அல்லது பேண்டிகூட், அதெல்லாம் யாரு கிளீன் பண்ணாங்கன்னா தோட்டிகள் யாருன்னா இந்த காகம் தான். பிறகு இறகுகளை ஒழுங்கெடுத்தும் நடத்தை. இதான் சொன்ன ப்ரீனிங் பிஹேவியர். எல்லா பறவைகள்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ரீனிங் பிஹேவியர் முக்கியமானது. இறகுகளை ஒழுங்குபடுத்தும் நடத்தை. இந்த ஒரு காகம் மற்றொரு காகத்தை இங்க பாருங்க எவ்வளவு பராமரிப்பார் அவருடைய ரிலேஷன்ஷிப். இன்னொரு பருவத்தில் உள்ள பேன்களை எடுக்கும். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த பியர் பாத்தீங்கன்னா எதனா ப்ரீனிங் சுத்தம் செய்யுது. பாடியை வந்து ரொம்ப இந்த பேன் பாருங்க, இந்த பேன் மாதிரி இருக்கும், மைஷன் இருக்கும், உடி எல்லாமே இந்த பறவைகள் இருக்கும். அதை வந்து நல்லா பராமரிக்கும். எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீனிங் தான் நிறைய டைம். இந்த நடத்தைக்கு தான் வந்து ஒழுங்குபடுத்த நடத்தையை நிறைய ஸ்பெண்ட் பண்ணும் பறவைகள். ஃபுல்லா உட்காந்துட்டு எல்லாமே கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிருக்கும். பிறகு தண்ணீர் குடிக்குமா? எஸ், இந்த காகம் வந்து தண்ணீரை குடிக்கும். இது மாதிரி நல்ல தண்ணீரை குடிக்கும். குட்டை, குளம், ஆறு போன்ற நீர்களில் என்ன பண்ணலாம், குளிக்கும். நல்லா அருமையா குளிக்கும். அந்த பாடியை வந்து ரொம்ப ஹைஜீனிக்கா வச்சிருக்கும். எல்லாம் சுத்தமா வச்சிருக்கும். பேன் எல்லாம் போடுறதுக்காக அது குளிக்கும். இந்த தொடர் நடத்தை இது எல்லாமே கேட்டிருப்பீங்க. காவ் காவ் கோ, அது யூஸ்வலா கா கா கான்னு சொல்லுவோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காவ் காவ் கா. நம்ம என்ன சொல்றோமோ எல்லாத்துலயுமே கா 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 கா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா காவ் காவ், திரல கா கா அப்படின்னு சொல்லி வித்தியாசம். ஒவ்வொரு இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னா இல்லையா, ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா அந்த குரல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணலாம். அது இதுல எனக்கு அந்த இது சொன்னார் இல்லையா, ஏஐ பார்த்தீங்கன்னா ஏஐல நம்ப முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கின்றது. ஏஐ வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. பட் இந்த மிஸ்யூசிங் அது வேற ஒரு குரூப். ஆனால் ஏஐல அட்வான்டேஜ் நிறைய இருக்கின்றது. ஏன்னு சொல்றேன்னா இந்த நான் ஒரே ஒரு 1 மினிட்ல இந்த மயிலை பத்தி நான் பார்க்குறேன். இந்த மயில் பாம்பு வந்து ஆக்சுவலாக அட்டாக் பண்ணாது. ஆனால் வந்து நிறைய ஏஐல பார்த்தீங்கன்னா இந்த மயில் வந்து பாம்பு வந்து போய் சாப்பிட்ற மாதிரி வேட்டையாடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் முட்டைகள் பார்த்தீங்கன்னா யார் அடைக்காக்குறாங்கன்னா ஆண் மயில். அந்த ரொம்ப வித்தியாசமா தப்பான செய்திகள்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம மீடியால பார்க்குற மாதிரி நாகின் படம்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அதுல பார்க்குற மாதிரி தப்பான அந்த அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் நிறைய வந்து ஏஐல அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனித்து தான் முடிவெடுக்க வேண்டும். பிறகு பார்த்தீங்கன்னா ரூஸ்டிக் பிஹேவியர் அல்லது இரவில் தங்கும் நடத்தை. எங்க தங்கும் இந்த காகங்கள்லாம், எங்க போய் தங்கும்? அதுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கா? எங்காவது? எஸ், இது தங்கும்படி இருக்கு. காகங்கள் ஒவ்வொரு இரவும் அதே
கூட்டத்துக்கு திரும்பும். ரொம்ப முக்கியமான செய்தி. அந்த மரத்தை மாறாது, ஒரே மரத்துல தான் எல்லாம், அந்த கூட்டத்தையும் மாறாது. எந்த இது வேற கூட்டத்தில் இருக்கிற பறவைகள் அலோவ் பண்ணாது. அது ஒரு எக்ஸலன்ட் சோஷியல் பிஹேவியர். ஸோ இந்த தூங்குற இடத்துல வந்து அந்த குரூப் வந்து இது மாதிரி தான் தங்கும். நரங்களை வந்து நிறைய ஒரு 50 சமயத்துல 100 காகங்கள் கூட ஒரே இடத்துல தங்கும். இதுக்கு தான் நாம இரவில் தூங்கும் நடத்தைன்னு சொல்லுவோம். ரைட். இப்போ முக்கியமான வந்து இனப்பெருக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து இனப்பெருக்கம். ஆண் பெண் இனப்பெருக்கம் உறவு. இப்போ வந்து உறவு கோட்ஷிப், இது வேணா உறவு பாருங்க எப்படி இருக்கு. ஆண் பெண் இந்த மாதிரி ஒரு பெண், ஆனா இதுல ஆண் பெண் எதுவும் தெரியாது. அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண். எப்போ வந்து இனப்பெருக்க காலத்துக்கு அந்த பீரியட்ல இது மாதிரி செய்யும். ஆண் பெண் வந்து அதை போய் இது பண்றது, ஃபுட் உணவு கொடுக்கறது. இங்க பாருங்க. ஓ, ஸோ இனப்பெருக்கம் ஒரு ஆண் ஒரு பெண் இனப்பெருக்க முறை. இது பேர் தான் மோனோகேமஸ். பாலிகேமஸ்ல சொல்லி மயில் ஒரு ஆண் நிறைய பெண்களோட, ஒரு பெண் நிறைய ஆண்களோட, அது பாலிகாமி. இது இங்க வந்து மோனோகாமி. ஒரு ஆண் ஒரு பெண் மட்டும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். ஆண் மற்றும் பெண் காகங்கள் இரண்டும் பெற்றோரில் பராமரிப்பு ஈடுபடும். ரொம்ப முக்கியமானது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் போத் இன்வால்வ்ஸ் இன் தி பேரண்டல் கேர்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ இந்த பெற்றோர் பராமரிப்பில் ஆண் பெண்ணுமே ஈடுபடும். கூடு கட்டும் நடத்தை இது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். கூடு கட்டுவதில் கட்டிட திறமை, இதுதான் ஆர்கிடெக்சரல் எபிலிட்டி. அது பேர் தான் நான் சொல்றது நேச்சர்ஸ் இன்ஜினியர்ஸ். நம்ம போய் எவ்வளவு இன்ஜினியர்லாம் வந்து ஒரு வீடு கட்டணும் எவ்வளவு பிளான் போடுறாங்க, பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அந்த மாதிரி காக்கல பாருங்க. இந்த பாருங்க எல்லா மெட்டீரியல் எங்க கலெக்ட் பண்ண பாருங்க. நான் வந்து குளத்தூர்ல இருக்கும்போது எல்லாம் வந்து அந்த பறவைகள் காக்க கூட போய் இந்த போட்டோ, இந்த ஸ்டிக்கு பாருங்க எவ்வளவு ஸ்டிக்கா எடுக்குது. இந்த இடத்துல பாருங்க ஒண்ணுமே இல்லை. எங்க வீட்டுல வந்து ஒரு தொடப்பம் வச்சீங்கன்னா, எஸ்பெஷலி தென்னந்தோட்டம், நீங்க பாத்தீங்களா தெரியல, ஒரு வித்தின் 10-15 நிமிஷம் தென்னந்தோட்டம் காலி ஆயிடும். அது கண்ணில் பட்டதுன்னா 2 ஆண் பெண் வந்து எடுத்துட்டு போயிடும் கூடு கட்டுறது. யாரா பாத்தீங்களா தெரியல. இந்த எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா தென்னந்தோட்டம் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் இல்லையா, அதை வந்து ரொம்ப இதா மொக்கையா இருக்கிறது ரொம்ப விரும்பி எடுத்து போயிடும். இங்க பாருங்க இந்த மாதிரி எடுக்கும். பிறகு இந்த இது பாருங்க, இந்த இறகு பாருங்க, மயில் இறகு. ஸோ அதை ஏன்னா இந்த இறகுகள் வேண்டும், இந்த உஷ்ணம் இருக்க வேண்டும். கூடுல வந்து அந்த முட்டைகள் இருக்கும்போது நம்ம இன்குபேட்டர் வைக்கிறோம் இல்லையா, முட்டைகள் ஆர்டிஃபிஷியலா, அதே மாதிரி அந்த உஷ்ணம் வேண்டுறதுக்கு அதை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய வந்து நாட் ஒன்லி மயில் இறகுகள், எது கிடைக்குது எந்த இறகுகள் கிடைக்கும் அதுவும் கூட கலெக்ட் பண்ணி வைக்கும். பாருங்க எந்த மாதிரி பொருட்களை சேகரிக்கின்றது. அதுக்கு வந்து கொஞ்சம் அறிவு வேணும் இல்லையா. அதனால தான் வந்து காக்கா வந்து நிறைய பேர் காகமா காக்காவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல முட்டை. ஆனா வந்து நிறைய வந்து இன்டெலிஜென்ட் பேர்ட், ஆர்கிடெக்சர் எபிலிட்டியில் ஒரு இன்ஜினியர் மாதிரி செயல்படுகின்றது பொருளை சேகரிக்கும் போது. பிறகு பார்த்தா கூடு கட்டும் நடத்தல், நெஸ்டிங் பிஹேவியர். இந்த நெஸ்டிங் பிஹேவியர் என்ன பண்ணுவோம்னா, ஏதோ நான் சொல்ல ஏற்கனவே கட்டிடத்திறன். இங்க பாருங்க இந்த ஒரு எந்த இடத்துல சூஸ் பண்ணோம், சைட் செலக்ஷன். நாங்க ஆங்கிலத்தில் வந்து பிஹேவியர் படிக்கும்போது இந்த சைட் செலக்ஷன், மரத்துல எந்த இடத்துல கூடு கட்ட வேண்டும், அது நிக்குமா நிக்காதா பேலன்ஸ். இங்க பாருங்க இந்த பிரான்ச்ல இந்த இடத்துல எந்த இடத்துல வந்து நம்ம இருக்கணும், சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு செலக்ட் பண்ணணும். 2 பேரும் பேசுவாங்க, அந்த ஆண் பெண் அப்படியே வந்து அந்த கம்யூனிகேஷன்ல இந்த இடம் பரவாயில்லையா, இந்த இடம் சூட்டபிளா இருக்கா, எந்த மாதிரி பண்ணலாம், எந்த பொருள் எடுத்து வரலாம், இங்க எடுத்து வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு கூடு கட்டும். கப் ஷேப்புள்ள ஒரு கூடு கட்டுகின்றது. கூடு கட்டின பிறகு இடப்பக்க காகங்கள் மர உச்சியில், நேர மர உச்சியில தான் அந்த கூடு கட்டும். இது பார்த்தா நிறைய டாப்ல தான், கீழே இருக்காது. உயரமான இடங்களில் குச்சிகளை வைத்து இலைகளை கொண்டு கூடு கட்டும். இங்க இது மாதிரி தான் நிறைய இலைகளோ குச்சிகளை வச்சு கூடு இது மாதிரி கட்டும். எக்ஸலன்ட் பிஹேவியர். ஃபுல்லாக உட்காந்துட்டு இந்த ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த கொரோனா பீரியட்லாம் நான் பொண்ணு கோபாலபுரத்தில் இருந்தாங்க. அந்த கோபாலபுரத்தில் ஒரு மாடி வீடு இருக்கும். அந்த மாடி வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் வந்து ஒரு மரம், இந்த மரம் இருக்கின்றது. அந்த மரத்தில் என்னன்னா கூடு கட்டி இருக்குது. நான் என்னுடைய கேமரா வச்சுட்டு, வீடியோ கேமரா ஸ்டில் வச்சுட்டு ரொம்ப அருமை. அன்னைக்கு ரொம்ப ஸ்பெண்ட் டைம். நிறைய பேர் என்ன பண்ற, வெளியே போக முடியல. ஃபுல்லா வந்து காகத்துக்கு தெரியாது கரோனா இருக்குன்னு, காகத்துக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் திஸ் பிக்சர்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சில மிண்டமும் எடுத்திருக்கிறேன், இப்பவும் எடுத்திருக்கிறேன் இதெல்லாம். பிறகு பார்த்தா கூடு கட்டியாச்சு. ஆண் பெண் இனப்பெருக்கம் முடித்து விட்டது. இனப்பெருக்கு பிறகு என்ன ஆகும்னா முட்டைகளை இடும். இந்த முட்டைகளை பார்த்து 4 முதல் 6 முட்டைகள் இது மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த முட்டைகளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கலர் ப்ளூயிஷா இருக்கும், டாட்ஸ் மேல இருக்கும் முட்டைகள். ஸோ இந்த மாதிரி முட்டைகளை வந்து அதில் வந்து வச்சுட்டு பிறகு என்ன செய்யும், அடைக்காக்கும். இந்த முட்டைகளை காகங்கள் அடைக்காக்கும். இதை வந்து அடைக்காக்கும் 18 நாட்கள். ஆனா இதுல என்னன்னா பெண் காகம் மட்டும்தான் இது வந்து கூட்டில் இனப்பெருக்கத்தில் இந்த அடைக்காக்கத்தில் இருக்குமா. அந்த இதுல பார்த்து நம்ம தாழக்கோயில ஆண் பெண் இரண்டுமே வந்து நம்மளுடைய அடைக்காக்கத்தில் ஈடுபடுகின்றது. ஆனா இங்க வந்து காகத்துல
பெண் காகம் மற்றும் தான் இந்த செயலில் ஈடுபடும். பெற்றோர் கவனிப்புல நான் சொன்னேன் 2 பேர் இருக்காங்க, ஆண் பெண் 2மே இருக்கு பெற்றோர் கவனத்துல. 8 நாட்கள் குஞ்சு பொரிக்கும். 18 நாள் வந்து அடைக்காக்கு பிறகு குஞ்சு பொரிக்கும். அதை உணவை எப்படி கொடுக்க பாருங்க. அந்த பெற்றோர் வந்து ரொம்ப அழுமையா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பேன். வீடியோலாம் எடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இங்கே பாருங்க எல்லாம் அப்படி வாய் திறக்கும். இதான் ஆங்கிலத்தில் நாங்கள் படிக்கும்போது நாங்கள் 4A ஈத்தாலஜியில் சொல்லுவாங்க பெக்கிங்னு சொல்லுவாங்க. அது நான் எனக்கு வேறுபாடு வித்தியாசம். அந்த அந்த இதில் வந்து பெக்கிங், அந்த குஞ்சுகள் வந்து அது வந்து சத்தம் போடும், வா 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 எனக்கு குடு குடு குடு. அது என்ன போட்டாங்கன்னா அந்த நடத்தையில் பெக்கிங்னு சொல்லுவாங்க. நான் வந்து சொன்னேன் அந்த அப்ஜெக்டிவ் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க, அதை பெக் பண்ணல, அதை வந்து உணவு வந்து தன்னோட தாயோ அல்லது அப்பாவோட கேட்குது. அதுதான் நம்ம வந்து தப்பா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சியில் செய்யும் போதெல்லாம் பெக்கிங் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. பெக் பண்ணுது அப்படின்னு, அது தப்பான செய்தி. இங்க பாருங்க எப்படி எல்லாம் வந்து காக்கத்துக்கு வந்து ஊட்டுகின்றது. இந்த நெஸ்டிங் பீரியடு எவ்வளவு நாள் இருக்கும்? நெஸ்லிங் 20ல இருந்து 40 நாட்கள் வரை இந்த உணவு கொடுத்துட்டே இருக்கும். அது பேர் நெஸ்ட்லிங்ஸ். அந்த கூடில் இருக்கக்கூடிய முட்டையில இருந்து அடைக்காக்க பிறகு அந்த வரக்கூடிய குஞ்சுகள், அதை நாங்கள் ஆங்கிலத்தில் வந்து ஹேச்லிங்னு சொல்லுவோம் முதல் ஸ்டேஜ். அடுத்த பிறகு நெஸ்ட்லிங்ஸ். எத்தனை நாள் அந்த கூடுல இருக்கும்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 40 நாள் உணவு கொடுக்கும். பாரு எவ்வளவு பெருமை தக்கது. பெற்றோர்கள் பராமரிப்புல 20ல இருந்து 40 நாள் டெய்லி, அது வேற வேலையே இல்லை. 24 ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 24 மணி நேரம் போக உணவு கொடுத்துட்டே சப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா வளரணும் இல்லையா? அப்போ வந்து நிறைய உணவு சப்ளை பண்ணிட்டே இருக்கும். அருமையான நடத்தை இது. பிறகு குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா நீல நிற கண்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த கண்கள் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும் கண்கள். உணவுக்காக கொஞ்சம் தங்கள் இந்த பீக்கு என்ன பண்ணணும்னா கொக்குத்தை திறக்கும் போது நிறைய திறக்கும். அதான் பெக்கிங்னு சொல்ல இல்லையா? அது யூஸ்வலா வந்து பண்ணும்போது திறந்து எனக்கு உணவு வேணும் உணவு வேணும் எனக்கு குடு 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 அப்படின்னு சொல்றது தான். கொக்கின் முழு உள்பகுதி அடர் சிகப்பு இருக்கும். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. வாயை திறக்கும் போது ஃபுல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி இன் ரெட் கலர், பியூட்டிஃபுல் ரெட் கலர் வாயை திறக்கும் போது. அதை வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா தட் வில் அட்ராக்ட் தி பெற்றோர்கள் கவனத்துக்கு அந்த வண்ணம் வந்து உதவியா இருக்கின்றது கூறியிருக்கிறார்கள். பிறகு அது நம்ம நெஸ்ட்லிங்ஸ் ஹேச்லிங்ஸ் கூடுதல இருக்கின்றது. பிறகு என்ன பண்ணுவோம்? அந்த 20ல 40 நாள் சொல்றேன் இல்லையா? பிறகு என்ன ஆகும்? வளர்ந்த பிறகு ரெக்கை வளரும், ஆனால் பறக்க முடியாது. அதை பேர் தான் நான் சொல்லிக்கிறேன் ஃபிளெட்ஜ்லிங். அந்த ஃபிளெட்ஜ்லிங் ஸ்டேஜில், இந்த மாதிரி ஸ்டேஜில் அது வெளியே வரும். கூட்டிலேருந்து தாவி தாவி வந்து மரத்தெல்லாம் தாவி தாவி வரும், ஆனால் பறக்க முடியாது. ஆகையால் தான் அதை தவிர்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது அது பேர் நாங்கள் ஃபிளெட்ஜ்லிங் சொல்றோம். இது முக்கியமான கட்டம் ஒரு காகம் அல்லது மற்ற பறவைகள். ஏன்னா அந்த டைம்ல தான் லேர்னிங் பிஹேவியர் கற்றுக்கொள்ளும், பெற்றோர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும், பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கும் உணவு எவ்வாறு எடுக்க வேண்டும், எந்த மாதிரி உணவெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி பழக வேண்டும், இதெல்லாம் எப்படி வந்து நம்மளுடைய எதிரிகள் வரும்போது எவ்வாறு வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும், இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கும் யாரு? பெற்றோர்கள். இது பேர் இந்த ஃப்ளெட்ஜ்லிங் பாருங்க. இதை வந்து நான் வந்து கொளத்தூர்ல எங்க வீட்டு பக்கத்துலவே ஃபார்ச்சுனேட்லி இது ஃப்ளெட்ஜ்லிங் வந்து கவனிச்சு ஃபுல்லா டெய்லி தான் எனக்கு ஒர்க்கு. நிறைய வந்து காக்கல், ஆனால் இந்த காக்கல் வேறுபாடாக இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது நான் சொல்றேன். ஸோ இளம் குஞ்சு, இது பேர் வந்து இளம் காகங்கள். இது பேர் தான் நாங்கள் ஃப்ளெட்ஜ்லிங் சொல்லுவோம். வெளிர்நில நீர்க்கண்கள் நிறைய பாருங்க, கண்கள் எடுத்து பாருங்க, கிரே கலர்ல இருக்கும், சிகப்பு வாய்கள் சிவப்பா இருக்கும். கூட்டை விட்டு வெளியே வந்து பெட்ரோல் உணவு வாங்கி வேணும். அப்போ வந்து இது தனியா வந்து உணவு எடுக்க முடியாது. பெட்ரோல் தான் இதுக்கு வந்து பராமரிக்க வேண்டும். இந்த உணவு யார் கொடுக்கணும்? 20ல இருந்து 40 நாள் கூடுல கொடுத்தாச்சு. பிறகு என்ன பண்ணும்? ஃப்ரெட்ஜ்லிங்கா இருக்கும்போது அதை உணவு வந்து தேடாது. இதுதான் வந்து போய் வந்து இந்த பெற்றோர்கள் தான் இதுக்கு வந்து இந்த பாருங்க, இந்த 40 நாள் ஆனாலும் ஆள் திறந்து பாருங்க, எனக்கு உணவு கொடு. அப்புறம் பெற்றோர்கள் வந்து இந்த உணவு கொடுக்குறாங்க பாருங்க, இந்த ஃப்ரெட்ஜ்லிங்க்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ குஞ்சுகள் 1 மாதம் வயதான பிறக்கும் போது முதலில் பறக்கின்றன. அந்த 20 to 40 days ஆகி 30 நாள் ஆனது தான் பறக்கும். அப்போதான் வந்து அந்த ரெக்கைகளை பறந்து வரும். இந்த இளம் காகங்கள் வித்தியாசம் பாருங்க, பளபளப்பான குறைவாக இருந்தது. எப்படி நமக்கு கண்டுபிடிக்கிறோம்? இந்த இது பாருங்க, முதிர்ந்த காகம். இந்த முதிர்ந்த காகத்துல பாத்தீங்கன்னா பளபளப்பு இருக்கின்றது. நீங்க நிறைய கவனிச்சீங்கன்னா ரெக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து பளபளன்னு இருக்கும். இது வந்து இப்படி பளபளன்னு இருக்கும். ஆனால் இந்த இளம் காகம் இருக்கு இல்லையா, இந்த கலர் பாருங்க, இந்த இடத்துல காகம் ரெக்கை பாத்தீங்கன்னா பாடியில பாத்தீங்கன்னா பளபளப்பு இருக்காது. அதான் வந்து அப்போ பளபளப்பு இருக்காது, வேறுபாடு. அந்த
முதிர்ந்த காகத்தையும் நம்மளுடைய இளம் காகத்துக்கு வித்தியாசங்கள் இருக்கின்றது. மந்தமான அல்லது வந்து பழுப்பு நிறத்தில் தோன்றும், மந்தமா இருக்கும், கருப்பா இருக்காது, இறக்கை கொண்டிருக்கும், அதுல வந்து பளபளன்னு இருக்காது. இதான் வித்தியாசம், ரொம்ப கவனிக்க வேண்டும். பிறகு வந்து உணவு ஃபுல்லா வந்து இந்த லைஃப் சைக்கிள் எல்லாமே வந்து எப்படியெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்கின்றது, அது வாழ்க்கை சுழற்சின்னு படிப்போம். 4 முட்டைகள் இருக்கின்றன்னு சொல்லியிருக்கிறோம். ஆண் மற்றும் பெண் அடக்காக்கின்றன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா வந்து சில பேர் அந்த இன்னும் ஸ்டேட்மெண்ட் சரியா ஒரு ஆண் தான் சொல்றாங்க, சில பேர் வந்து ஆண் பெண் சொல்றாங்க. அதை சரியாக நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். 18 நாட்கள் பொரிக்கும், 18ல இருந்து 20 நாட்கள் வந்து முட்டை வந்து பொரிக்கும். இது பேர் நெஸ்லிங்ஸ் பீரியட்னு சொல்லுவோம். பிறகு என்ன பண்றோம், 1 மாதம் வயதான பிறகு என்ன பண்ணணும்னா முதலில் பறக்குகின்றன. இந்த ஃப்ளெட்ஜிலிங் ஸ்டேஜ் ஆகிட்டு திருப்பி வந்து 1 மாதத்துல முதிர்ந்த பறவைகள் ஆகிக்கின்றன. திருப்பி இனப்பெருக்கம் செய்து முட்டைகள் திருப்பி வந்து சுழற்சியை வந்து கண்டினியூ பண்ணும். இது முக்கியமான இது. எத்தனை பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வந்து இந்த குயில் வந்து முட்டை வந்து இடுமா, குயில் வந்து எங்க முட்டையிடும், அது கூடு கட்டுமா, இதெல்லாம் கேள்விகள் இருக்கின்றது. ஆனா வந்து அந்த குயில் பாத்தீங்கன்னா, நாங்க என்ன சொல்றோம்னா, அது நிறைய பேர் ஒரு சோம்பேறி, அது கூடு கட்டாது. ஆனா இனப்பெருக்கெல்லாம் செய்யும், முட்டையிடும். எங்க போய் முட்டையிடும் பாத்தீங்கன்னா, இந்த காகம் கூடு இருக்கு இல்லையா, அங்க போய் முட்டையிடும். அதனால் அது பேர் வந்து குயில் ஒரு அடைக்காக்கும் ஒட்டினியாகம்னு கூறுவார்கள். ஆங்கிலத்தில் வந்து ப்ரூட் பாரசைட். அப்படின்னா இந்த கூடு வந்து கட்டாம அதனுடைய முட்டைகளை வந்து வேறு ஒரு விலங்குகளை வந்து முட்டையிட்டுடும். அது பேர் தான் ப்ரூட் பாரசைட்டிசம். அது பேரு ஒரு அடைக்காக்கும் ஒட்டுணி அப்படின்னு கூறுவோம். என்ன பண்ணோம்னா, இந்த பாருங்க, இந்த காகம் இருக்கு இல்லையா, காகம் வந்து ஃபுல்லா வந்து முட்டையிட்டுட்டு அடைக்காக்கி இருக்கும் போது அப்ப என்ன பண்ணுவோம்னா, ஆண் பெண் குயில் வரும். அந்த குயில் ரெண்டுமே வந்து அதை வந்து என்ன பண்ணணும்னா, ஆண் குயில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும், போய் அட்டாக் பண்ற மாதிரி. அப்ப என்ன பண்ணும், இந்த காகம் வெளியே வரும். உடனே பெண், இந்த பாருங்க, இந்த பெண் குயில் வந்து ஓடி போய் அதுல முட்டையிட்டுடும். முட்டையிட்டு மட்டும் இல்ல, அது வந்து என்ன பண்ணுவோம்னா 3 நாள் தெரியாம வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடும். சில பேர் பண்ணிக்கிறாங்க, என்ன ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, 5, 6 இருந்ததுல ஒரு முட்டை எடுத்து தூக்கி போட்டுமா. அதை நான் பார்க்கல, தூக்கி போட்டுட்டு அதுல வந்து சரி பண்ணிடுமா, எதுக்கு தெரியாம. இது பேர் என்ன சொல்லுமா, குயில் காகங்கள் கூடுகள் முட்டையிடுகின்றது. காகங்கள் வந்து இதை கொஞ்சம் இது பண்ண முடியுமா எனக்கு? ஓகே ஓகே. ஸோ இந்த காகங்கள் குயில்கள் குஞ்சுகளை வளர்கின்றன. ரொம்ப அருமையான அப்சர்வேஷன், வெரி 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 எக்ஸலண்ட் அப்சர்வேஷன். இது எத்தனை பேர் இன்னைக்கு பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தான் இதை வந்து பார்த்துருக்கிறேன். காகங்கள் குயில்கள் குஞ்சுகளை வளர்கின்றன. எப்படி பாருங்க. ஆனா ஒரு பிரிவுல வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் சொல்றாங்க. அந்த இன்டெலிஜென்ட் எப்படி வந்து ஏமாறி இருக்கின்றது இல்லையா? அதிசயமா இல்லையா? காகங்கள் குயில்களை குஞ்சுகளை வளர்கின்றன. எப்படி? காகங்கள் தங்கள் கூட்டில் உள்ள குயில் முட்டைகளை அடையாளம் காண முடியாது. இது ஒரு ரொம்ப எப்படி ரொம்ப இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், எப்படி அடையாளம் காக்க முடியாம இருக்கின்றது? நெருக்கமாக பிரதிபலிக்கும் தோற்றத்தில் இருக்கும். பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இதான் நாங்க என்ன சொல்றோம்னா, அடைக்காக்கும் மிமிக்ரி, மாதிரியாக்கம். நம்ம வந்து பயாலஜில என்ன சொல்லுவோம்னா, மிமிக்ரி மிமிக்ரி செய்றாங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து கமலஹாசன் மாதிரி பேசுறாங்க, ரஜினிகாந்த் மாதிரி பேசுறது, அந்த மாதிரி மிமிக்ரி வந்து பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த அடைக்காக்கும் போது குயில் வந்து அந்த முட்டைகளை வந்து காகத்தை போலவே இருக்கும், மாதிரியாக்கம் செய்யறது. அது பேர் தான் நாங்க மிமிக்ரின்னு சொல்லுவோம். அது ஃபுல்லா வந்து ப்ரூட் மிமிக்ரி. முட்டை வந்து அந்த கூடுல வைக்கிறதுனால இது பேரு ப்ரூட் மிமிக்ரி என்று அழைக்கப்படுகின்றது. ரொம்ப அருமை. இப்ப என்னுடைய இது வந்து அப்சர்வேஷன் வந்து நான் பார்த்தேனா இல்ல, எஸ். இந்த கொளத்தூர்ல வந்து என்னுடைய வீட்டுக்கு இது பார்த்தால என்னுடைய வீட்டு மாடி. இந்த மாடியில இங்க பாருங்க, ஒரு காகம் இருக்கின்றது, பக்கத்துல ஒரு பறவை இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு சடனா போறேன் அங்க மேல. பார்க்கும்போது உடனே வந்து நான் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன் என்னுடைய மொபைல்ல. ஸோ இந்த இது பாருங்க. இதுதான் வந்து அது இது ஒரு ஃப்ளெட்ஜ்லிங். குயிலுடைய ஃப்ளெட்ஜிங். இந்த குயில் பறவை. இங்க வந்து இந்த குயில் பறவை தான் என்லார்ஜ் பண்ணி போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்தது. அது வந்து உணவு எடுத்து இது பார்த்தா உணவு குடுக்கும். அந்த காகம் வந்து அப்போ ஃப்ளெட்ஜ்லிங் ஸ்டேஜ் வர என்ன இளம் குஞ்சுகளுக்கு வந்து அது குடுக்கும். அது அத்தியாவசியம். எப்படி வந்து அதுக்கு அப்போ தெரியலையே. எப்படி நம்ம அந்த இன்டெலிஜென்ட் பேர்ட்ன்னு சொல்றோம்? அது எப்படி என்ன விஷயங்கள அது செய்யுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புரியவில்லை. பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த காகம் உணவ உணவு நடத்தையில பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான நடத்தை. காகம் முட்டை வேட்டையாடுதல். யாரு வேற இதுல சொல்லியிருக்கிறேன். அது தாழக்கோழி அதுல போய் முட்டை வந்து போய் வேட்டையாடுறது இருக்கு. தன்னுடைய இனம், சேம் ஸ்பீஷீஸ், அதனுடைய முட்டையை எடுத்து சாப்பிடும். இந்த வேற ஒரு காகம். அதாவது ஆண், பெண் இல்லாம வேற ஒரு காகம் வரும். ஜூன் 20, 21
அன்று காகத்தின் பெற்றோர் தவிர வேறு ஒரு காக்கையை கூடிலிருந்து ஒரு முட்டையை பறித்தது. ரொம்ப சரி, இது வந்து நான் வீடியோ காமிக்கிறேன். இந்த வீடியோ சடனா வந்து நான் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். சடனா ஒரு காக்கா வந்து என்ன பண்ணிச்சு, ஒரு 1 மினிட் தான். டக்குனு கூடுல வந்தது எடுத்துட்டு போயாச்சு கம்ப்ளீட். இந்த இத எடுத்து போய் என்ன பண்ணிச்சுன்னா, சிறிது நேரத்தில் அது முட்டைகளை பறந்து சென்று கூடு கட்டும் இடத்திலிருந்து 15 மீட்டர், இங்க பாருங்க. என்னுடைய வீட்டுக்கு எதிர்த்த மாரி இருக்கு இந்த மரம். இதுல கூடு இருக்கின்றது. முட்டைய எடுத்துட்டு எங்க வீட்டு நெய்பர்ல வந்து ஒரு 15 மீட்டர் இருக்கு இந்த பில்டிங். அந்த இடத்துல போய் நின்னு இருக்கு. இங்க இடத்துல பாருங்க. அந்த முட்டையை எடுத்துட்டு நிக்கு. அதுவும் நான் ஃபோட்டோ எடுத்தேன். சில நிமிட பிறகு முட்டைகள் கூடிய காகம் என பார்வைக்கு அப்பால் பறந்து விட்டது. கொஞ்சம் மினிட்லவே அதை எடுத்து போயிடுச்சு. ஏன்னா மத்த பறவைகளை பாருங்க. அந்த காக்கத்துல இந்த காக்கா கூட்டம் வரும்னு சொல்லல, அந்த பெட்ரோல் தவிர மத்த காக்களை வந்து சத்தம் போடும். ஓன்னு அது ஏதோ அட்டாக் பண்ணும். எல்லாம் கொடுத்த உடனே எல்லாத்தையும் அது அப்போ ஓடி போயிடுச்சு. அது என்னுடைய இதுல விஷன்ல இருந்து இல்லை. அதாவது அரைக்காக்கும் பெண், ஆண் மற்றும் சுமார் 4 காகங்கள் சத்தமாக சத்தம் போடுறது தொடங்கின. எல்லாம் வந்துரும். அந்த இடத்துல ரொம்ப வெரி ஃபெரோஷியஸ். அந்த சவுண்ட் பார்த்தாலும் பயந்துரும். அது மாதிரி வந்து விரட்டும். ஸோ இது ஒரு நடத்தை. பாருங்க, இது ஒரு 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 எவ்வளோ அருமையான நடத்தை. எனக்கு ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். அதான் சொன்னேன். இந்த விலங்குகள் நடத்தை பார்க்கும்போது புது புது வித கருத்துக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். கூடு வேட்டையாடுதல். ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன். டெஃபினட்டா வந்து எல்லாமே வந்து கூடு வந்து இந்த காகம் வந்து வேட்டையாடும். குரூப்பாவும் போகும். இன்னும் பாருங்க. எல்லாம் ஒரு 10, 15 எல்லாம் கூடெல்லாம் போய் அந்த குஞ்சுகள் இருக்கும்போது, இது வந்து கொல்லத்துல திருவீதி அம்மன் அங்க இருக்கின்றது. இப்ப இந்த மாதிரி நீங்க கொலைலாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த கொலைகள்லாம் வந்து பராமரிப்புல எல்லாம் எடுத்துட்டாங்க. இது பேர் தான் ஈக்காலஜிக்கல் ரெஸ்டோரேஷன். தண்ணீர் வேணும்னு சொல்லி எல்லா குளங்கள வந்து பராமரிச்சு, அதுக்கு வேலியெல்லாம் போட்டு வாக்கர்ஸ் பாத்தா வச்சு பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இந்த ஃபுல்லா வந்து இந்த தாவரங்கள்லாம் எடுத்துட்டாங்க. கிளீன் பண்ணிட்டாங்க. வெங்காய தாமரை, டைஃபா கிராஸ் நான் சொன்னேன் இல்லையா? நாணல். அத புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தண்ணி தான் இருக்கின்றது. காகங்கள் இது முக்கியத்துவம். எல்லா விலங்குகள் நாங்க என்ன பண்ணுவோம், பொருளாதார முக்கியத்துவம் படிப்போம். அதுல நீங்க பொருளாதார முக்கியத்துவம்னா பாசிட்டிவ் மட்டும் இல்ல, நெகட்டிவ் பார்ப்போம். ஸோ வாட் இஸ் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்? எல்லாமே தான் பொருளாதார முக்கியத்துவம் தான். எல்லாமே நாங்க என்ன படிக்கிறது அப்படின்னா, இதனுடைய எக்கனாமிக் வேல்யூ. இந்த எக்கனாமிக் வேல்யூ படிக்கும்போது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அது ரொம்பவே படிப்போம் நாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுற்றுச்சூழல் சேவைகளில் எலி கட்டுப்பாட்டு. இது க்ரோ பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஈக்கலாஜிக்கல் சர்வீசஸ். அந்த நம்ம வீட்டில் வந்து இல்லை வீட்டில் வந்து இந்த எலிகளை பிடிக்கும். எலி வந்து கட்டுப்பாட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றுச்சூழல் பங்கு. காகங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏன்னா பூச்சிகள், நம்மளுடைய எலிகள் எல்லாத்தையுமே வந்து உணவாக எடுத்துக்கொண்டு கட்டுப்படுத்தும். இது என்ன பண்ணுவோம் பாருங்க. ஸோ காகங்கள் பொருளாதார முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சேவைகள் தோட்டிகளா வேலை செய்கின்றது. இதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் ஒரு பங்கு வகிக்கின்றது. தோட்டி எல்லாம் வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய வந்து இறந்து போன எலிகள், பிற மற்ற விலங்குகள், நாய், பூனை போன்றவெல்லாம் யாரு வந்து உள்ள சாப்பிடணும்னா இந்த காகங்கள் தான். பிறகு காகங்கள் பொருளாதார முக்கியத்தில் என்னன்னா சுற்றுச்சூழல் சேவைகளை பார்த்தீங்கன்னா விதை பரவுதல். நிறைய வந்து நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இந்த காகங்கள் எல்லாம் வந்து உணவு என்ன உணவு எடுக்கணும்னா தானியங்கள் சொல்லியிருக்கிறேன். நிறைய பழங்கள்லாம் சாப்பிடும். அந்த சாப்பிட்டு ஜீரணமான பிறகு கொட்டைகள் இருக்கு இல்லையா? அது வேற இடத்துக்கு போகும்போது பரவல். இது பார்த்தா சீடு டிஸ்பர்சல். ரொம்ப அருமை இல்லையா? யார் பண்றாங்க? நிறைய மரம்லாம் வருது இல்லையா? எதனால? இந்த மாதிரி காகம் போன்ற விலங்குகள்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் போகும்போது அந்த மண்ணில் இருந்து வளர்ந்து, ஸோ இது வந்து ஒரு நம்ம ஃப்ளோரா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நல்ல வெஜிடேஷனுக்கு வந்து யாரு உதவுறாங்கன்னா இந்த காகத்தில் இது போல வந்து உதவும். மரங்கள் பரப்பும் வேலையை செய்கின்றது. வேப்பம்பழம், புளியம்பழம், தக்காளி என பல்வேறு தின்று அதன் கொட்டைகளை பரப்பி பல மரங்களை வந்து என்ன பண்ணோம்னா புதிதாக வளர்றதுக்கு காக்கை முக்கிய பங்கு உள்ளது. பாருங்க எவ்வளவு எக்ஸலன்ட். ஈக்கலாம் இப்போ எல்லாரும் சொல்லுவோம் காகமான்றவங்க. நம்ம காகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. பிறகு காகல் புறம் இது நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். நெகட்டிவ் என்ன இருக்கு? காகங்கள் நோய் கிருமிகளை பரப்புவதில் காகங்கள் பங்கு வருகின்ற அதர் சைடு. நோய் கிருமிகள் உண்டாக்கும் நோய்களான என்ன இது என்ன நீர் தோற்றம்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் ஹோஸ்ட். இப்போ எல்லாமே நாங்கள் வந்து இந்த பறவைகளை பார்க்கும்போது இல்லை எல்லாமே வந்து ஒரு டிசீசஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீர் தேக்கம் ரிசர்வாயர் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். எல்லாமே இருக்கும் அதில். ஆனால் அதுக்கு வராது. இப்போ காகத்தில் வந்து என்ன பண்ணுவோம் நிறைய வந்து பாக்டீரியா வைரஸ் எல்லாமே இருக்கும் அதில். ஆனால் வந்து அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேட்டூர் அணை இருக்கின்றதுன்னா அந்த நீர் தேக்கம் தான்.
அந்த நீர் தேக்கத்துல மேட்டூர் டேம் ஒண்ணுமே அந்த ஒன்றும் ஆகாது இல்லையா, சேதம். ஆனா அதுல இருக்கும் நீர் தேக்கம். இதுல என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தேக்கம் போல பறவைகள் அல்லது விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க ரேபிஸ் வைரஸ், நாய்கள் பார்த்தீங்கன்னா ரிசர்வாயர் ஹோஸ்ட்ன்னு சொல்லுவோம். அந்த ரிசர்வாயர் ஹோஸ்ட் அந்த நாயை வந்து இந்த வைரஸ் போய் கடிக்க சொல்லும், ஃபோர்ஸ் பண்ணும். போய் வந்து மனிதனோ அல்ல விலங்குகளை வந்து கடிக்கும். இதே போல தான் அந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தி வெஸ்ட் நைல் வைரஸ் வந்து இந்த காகத்துல இருந்தா பரவும். இந்த கொசு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கொசு வந்து ப- காகத்தையோ மற்ற பறவைகளை கடிக்கும் போது அதுல தான் இருக்கும். ஆக்சுவலா வந்து இதுல இருக்கக்கூடிய வைரஸ் இருக்கும். இந்த கொசு மனிதரை வந்து கடிக்கும் போது அதுல இருக்கிற வைரஸை எப்படி நம்ம கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ வந்து யானைக்கால் நோயை பரவுகின்றது, அனாஃபலஸ் மஸ்கிட்டோவை மலேரியா பறக்கின்றது. அது போல வந்து இந்த காகத்துல இருந்து அந்த பிளட்ல இருக்கக்கூடிய வைரஸை பிளட் எடுக்கும்போது இந்த கொசு வந்து ஒரு மனிதனோ அல்லது விலங்குகளை கடிக்கும் போது அது இது வந்து என்ன பண்ணோம் நம்ம நோய் கிருமிகளை உண்டாக்கும் நோய்களுக்கான நீர்த்தேக்க புலவர்களாக செய்யப்படுதுல்ல. தேர் ஆக்டிங் as a இன்னொரு பேர் சொல்லுவாங்க வெக்டார் கேரியர்ஸ். வெக்டார்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து, ஜுவாலஜியில் பயாலஜியில் மெடிக்கல் டேர்மில் வந்து வெக்டார்ஸ் அல்லது கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ரிசர்வாயர் ஹோஸ்ட். என்னன்னா வந்து அது வந்து இது பராமரி சால்மனெல்லா, கோலி பாக்டீரியா, வெஸ்ட் நைல் வைரஸ், நியூ கேசல் டிசீஸ் வைரஸ், ஏவியன் இன்ஃப்ளூயன்சா இதெல்லாம் வந்து பரவக்கூடிய இந்த காகத்துக்கு வந்து பங்கு இருக்கின்றது. பிறகு காகத்தினுடைய நெகட்டிவ் தாக்கம் என்னன்னா, தீங்கு விளைக்கும் நடவடிக்கைகள் என்னென்ன தீங்கெல்லாம் இருக்கும் அதான் நாங்கள் நெகட்டிவ் வைல்ட் லைஃப் வனவிலைகளை படிக்கும் போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நடவடிக்கைகள் விலங்குகளை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயுமே தீங்கு வந்து விளைவிக்குமா, சிலது வந்து பொருளாதார முக்கியத்தில் வந்து இருக்கும் பாசிட்டிவ் பாயிண்ட், அதெல்லாம் நாங்கள் படிப்போம். காகங்களால் பயிர் சேதம் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க பயிர் சேதம் இருக்கின்றது. எல்லாம் கோதுமை இருக்கட்டும், சோளமாக இருக்கட்டும், அல்லது நிலக்கடலை, தானியங்கள், மல்பெரி, பழங்கள், மிளகாய், சூரியகாந்தி, அத்தி, எல்லா திராட்சை எல்லா பழத்தையும் வந்து போய் வேட்டையாடி அது உண்ணுகின்றது. அது ஒரு கிராப் டேமேஜ். இங்கே தான் வந்து விவசாயம், பறவை அல்லது விலங்கு பிரச்சனை வருகிறது இல்லையா, அது பேர் தான் மேன் வைல்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வரை வம்பு பிரச்சனை. இந்த வெறப்பாதை வரும் இல்லையா, ஃபார்மர் இல்லை மேன் என்ன ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லேண்டில் இருக்க பிரச்சனைகள் நிறைய வரும் நமக்கு. அது போல் தான் விலங்குகளும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கின்றது. காகங்கள் வேட்டையாடும். எஸ், காகங்கள் வந்து வேட்டையாடும். நிறைய உணவு பாரு எவ்வளோ சேதாரம் பண்ணுது பார்த்தியா, அது வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். ஒரு விதத்தில் என்னோட ஈக்காலஜிக்கல் ரோல் பண்ணுது, இன்னொரு இடத்துல இந்த கூடு தாழக்கோழி கூடு நான் பார்த்துருக்கும் போது இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கூடை நாசனம் பண்ணிடும். முட்டை எடுக்க மட்டும் இல்லை, அந்த கூட்டில் முட்டையெல்லாம் தேடும் இல்லைன்னா அந்த இருக்கிற கூட்டில் இருக்க நாணல் மற்ற எது எது இருக்கோ பில்லெல்லாம் தூக்கி 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 போடும். இது மாதிரி போடும். இப்போ தவக்கலை எடுத்து என்ன பண்ணுவோம் ஈக்கலாக ரோலில் அதை எடுத்து சாப்பிடும். பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை இது வேட்டையாடும். இன்னொரு முக்கியமானது பார்த்தா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல கேட்டிருப்பீங்க, பேர்ட் ஹசார்ட் ஹிட். பேர்ட் ஹசார்ட் இஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம் ஃபார் தி ஏர்போர்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய வந்து விமான தேக்கங்கள், விமான தாமதங்கள், இது ஒரு காரணம் முக்கிய பறவைகள். காகம் மட்டும் இல்லை, நிறைய பறவைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 100 கூட்டமாக வரும்போது இல்லை 5 6 பண்ணும்போது அந்த லேசாக பட்டாலும் என்ன பண்ணோம் கிராஃப்ட் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. அந்த ஏரோப்ளேன் வந்து ஹெலிகாப்டர் பேலன்ஸ் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான இது. ஸோ இது வந்து இதனால வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய வந்து மனிதருடன் மோதல்கள், மனிதன் வர்சஸ் பறவை காகம் மோதல்கள் இருக்கின்றதுனால தான் இது எல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தாக்கங்கள். சரி, இன்னொரு முக்கியமான நடத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் வந்து இது வந்து என்னுடைய வீடு சைடில் வந்து நான் என்னுடைய ஸ்கூட்டரை வச்சுருந்தேன். அதில் பாருங்க ஒரு காகம் வந்து இருக்கு, என்னுடைய மிரர் இருக்கு இல்லையா, கண்ணாடி இருக்கு இல்லையா, காகம் முதல் முறையாக மற்றொரு காகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த மற்றொரு கண்ணாடியில் பார்க்கக்கூடிய திறமை இருக்கின்றது. அது வேறு காகம் என்று நினைத்துவிடும். அப்போ என்ன பண்ணா அந்த கண்ணாடியை டக் 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 அடிச்சது. நான் என்னுடைய அப்சர்வ் பண்ணல, நடிச்சது. தானே தன்னை பார்த்து கொண்டிருப்பதை காகம் அறிந்திருக்கவில்லை. தே ஆர் நாட் ஏபிள் டு ரெகக்னைஸ் தி சேம் இண்டிவிஜுவல். நான் தான் ரெகக்னைஸ் செய்யவில்லை அல்லது அடையாளம் காணவில்லை என்பதை காட்டுகின்றது. இந்த நடத்தை காகத்துக்கு சுய விழிப்புணர்வு, செல்ஃப் ரெகக்னிஷன் சாத்தியமில்லை என்பதை குறிக்கிறது. ஆனால் சில பேர் வந்து ஆராய்ச்சியில் என்ன சொல்லிக்கிறாங்க, காகத்துக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது காகத்துக்கு சுய மரியாதை இருக்கின்றது. இப்போ ஒரு குரங்கு வச்சிருப்பாங்க ஏப்ஸ், அதுக்கெல்லாம் வந்து சுய இருக்கு. இதுக்கு என்னுடைய அதாவது நிறைய அப்சர்வேஷன் பண்ணணும், செய்யணும். அது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அது மாதிரி இருக்கலாம், போக போக வந்து மாறி இருக்கா அதெல்லாம் வந்து அப்புறமா வந்து என்ன பார்க்க முடியவில்லை. இது ஒரு முக்கியமான செய்தி. ஸோ அதுக்கு வந்து இந்த பேர் வந்து ஃபுல்லாக பார்த்தா செல்ஃப் ரெகக்னிஷன் எப்படி இருக்கின்றது.
இது வந்து திறனை எப்படி நான் கூட்டியிருக்கிறேன், அதுக்கு திறனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிறகு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எல்லாரும் வந்து சில பேர் நெறைய அனுபவிச்சிருப்போம். அந்த காகம் வந்து தலையில மேல அடிக்கும். எத்தனை பேர் வந்து சில பேர்லாம் அடிச்சிருப்போம். காகம் உங்கள் தலையில் மோதுவதற்கு சில காரணங்கள் உண்டு. ஏன் மோதுது? எதனால மோதுது? காகங்கள் மரங்களிலிருந்து பாய்ந்து வந்து மக்களை தாங்கள் குஞ்சுகளிடமிருந்து விலகி இருக்குமாறு எச்சரிக்கை ஆமா. ஏன்னா வந்து நான் வந்து டெய்லி எங்க வீட்டு பக்கத்துலவே மரத்துல வந்து இந்த கூடு கட்டு நடத்தும்போது நான் டெய்லி வந்து பார்க்கும்போது, இது 2வது மாடி. என்னோட மொட்டை மாடி. அங்கேருந்து நான் வந்து என்னோட கேமரா எடுத்து போவேன். ஸோ இது என்னாச்சுன்னா, நான் ரெகுலரா என்ன கவனிச்சிருக்கு. ஃபோட்டோ எடுக்கும்போது, அதுக்கு தெரியாது. நான் வந்து காகத்தினுடைய அ ஒ நண்பர்ன்னு சொல்லி அதுக்கு தெரியாது. நானும் ஒரு எனிமின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா, இந்த பாருங்க 2 ஆண், பெண் எல்லாமே வந்து அட்டாக் பண்ணுது. எனக்கு வந்து ஒண்ணு அப்படியே வந்து மேல வந்து என் தலையில அடிச்சது. நெறைய வாட்டி. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 முறை இந்த மேல வந்து அடிச்சிருக்கு. ஒண்ணும் ஆகல. லேசா வந்து ரத்தம் வரும். லேசா தான் வரும். அப்படி மேல அடிச்சுட்டு அந்த கால் இருக்கு இல்லையா? அல்லது வீட்ல வந்து அடிச்சுட்டு போயிருக்கும். பெரும்பாலான தாக்கத்தினால் கூடு கட்டும் பருவத்தில் நடக்கும். கூடு கட்டல நீங்க தயவு செய்து வந்து அங்க கூடு கட்டல பக்கத்துல நம்ம போகக்கூடாது. எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் இல்லையா? அப்ப வந்து வீடியோ எடுக்கும்போது இது ஒரு நடத்தை. காகங்கள வந்து அத பாதுகாக்கிறதுக்காக, அந்த குஞ்சுகள் இருக்கும்போது கூட வந்து மனிதர வந்து அட்டாக் செய்யும். இது ஒரு முக்கியமான ஒரு நடத்தை. பிறகு இந்த நடத்தை வந்து எல்லாருமே கேட்டுருப்பீங்க. இறந்த காகத்தை சுற்றி காகங்கள் கூடுவது துக்கத்திற்காகன்னு சொல்லுவோம் நம்ம. எல்லாமே வந்து மோர்னிங் ஒரு இறந்த பட்சத்துல ஒரு காகம் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஆஹா! இவ்வளவு காகம் வந்து துக்கத்த விசாரிக்குது. இல்லை. துக்கத்திற்காக இல்ல. இது நெறைய பார்த்துக்கங்க. ஆனால் அச்சுறுத்தல்களை அடையாளம் காணவும், இப்ப நான் வந்து ஒரு விஷம் வச்சிடுறேன். பாய்சன் இல்லையா? அந்த பூச்சிக்கொல்லு மருந்து வச்சுட்டா, அதுல அப்போ என்னமா இருந்தாலும் இறந்திருக்கின்றது. அதுக்காக தான் வந்து கூட்டமா வந்து கவனிக்கும். ஆபத்துகள், வேட்டையாடுபவர்கள், விஷங்கள், இருப்பிடங்கள் பற்றி அறியும். அதுதான். ஏன் வந்து எல்லாமே வருது? ஏன் ஆராய்ச்சி செய்யுது பாரு. எவ்வளவு அறிவு இருக்கு. அதான் இன்டெலிஜென்ட் பேர்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மந்தைக்கு அவற்றை தவிர்க்க கற்பிக்கும் ஒரு புலனுணர்வை தெரிகிறது. அது ஒரு இந்த நடத்தையில வந்து மற்றவங்கள வந்து கத்துக் குடுக்குதாம். பாருங்க எவ்வளவு நல்லா இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெர்ம் இந்த மாரி ஒரு நடத்தைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலத்தில் தனடாலஜி. இது பேர் தான் வந்து காகம் தனடாலஜி என்று அழைக்கப்படும் இந்த நடத்தையே. நல்லா ஞாபகம் இருக்கணும். தனடாலஜி. ஆபத்தான முகங்கள் அல்லது இடங்களை மனப்பாடம் செய்ய அனுமதிக்கிறது. பாருங்க என்ன முக்கியமான இந்த செயல்பாடு. இந்த நடத்தையில என்ன இருக்குன்னா, குழுவின் பாதுகாப்பை உறுதி செய்கின்றது. அட்வான்டேஜஸ் மற்றும் சிக்கலான சமூக கற்றலை நிரூபிக்கிறது. இதான் வந்து தானடாலஜி. இது எங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்கன்னா, நேஷனல் ஜியோகிராபி மற்றும் காகா நிபுணர்கள். எக்ஸ்பெர்ட் எல்லாம் இந்த மாரி வந்து படிச்சுட்டு ஆராய்ச்சி செய்து கூறியிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான இது எப்பன்னா, ரீசென்ட்டா வந்து நேச்சர் சர்வைவல் கோட் ஃபார் க்ரோஸ். இது நாங்க வந்து நான் படிக்கும்போதெல்லாம் இப்ப புதுசா வந்து எல்லாம் பார்க்கும்போது, இது ஒரு முக்கியமான இது. யூசுவலா பார்த்தீங்கன்னா, பயோமிமெடிக்ஸ் நான் படிச்சிருக்கிறேன். அந்த நம்மளுடைய அனிமல் பிஹேவியர்ல படிச்சுட்டு, அதுல நடத்தை பார்த்துட்டு, இன்ஸ்பயர் பண்ணி மாடல் செய்துருக்காங்க. ஏற்கனவே சொல்லிக்கிறேன் புல்லட் ட்ரெயின். எதனுடைய இந்த மீன் குத்தில வச்சு புல்லட் ட்ரெயின். பிறகு வந்து இந்த பாம்புகள்லாம் பார்த்துட்டு ரோபோட்ஸ் எல்லாம் செய்திருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சுறாங்க. இந்த காகங்கள் பார்த்தீங்கன்னா, இயற்கையில இயற்கையாக சாரி. யூசுவலா பார்த்தீங்கன்னா காட். ஆ. இப்ப என்ன பண்ணேன், அதுல பார்த்தீங்கன்னா, இந்த எறும்புகள பார்த்தீங்கன்னா, இது பேரு ஆன்டிங்ன்னு சொல்லுவோம். காகங்கள்ல இருக்கக்கூடிய நெறைய ஃபங்கல் அட்டாக். அதுல என்னன்னா, ஒட்டுண்ணிகள் இருக்கு இல்லையா? அந்த ஒட்டுண்ணிகள யார் சுத்தம் செய்றாங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆன்டிங்ன்னு பேரு. இந்த நெறைய எறும்பு வந்தா, அது வந்து சமாளிக்கும். ஒண்ணும் பண்ணாது. வந்து நம்ம வந்து ஒரு எறும்பு வந்தா தள்ளிடுறோம் இல்லையா? ஆனா இந்த காகம் வந்து தள்ளாது. அது அப்படியே வந்து எடுத்துட்டு. ஏன்னா, இறகு பூச்சிகள், ஒட்டுண்ணிகள், பாக்டீரியா மற்றும் இந்த பூஞ்சைலைகளை, ஃபங்கஸ கொல்லும். சுய மருந்து. இது ஒரு சுய மருந்தா ஆன்டிங் மருந்த வந்து காகம் யூஸ் பண்ணும். சீர்படுத்தும் நுட்பமாகவும் ஒரு டெக்னாலஜி. கிளீனிங் டெக்னாலஜி. பூச்சி கட்டுப்பாடவும், கண்ட்ரோலிங் ஆஃப் தி எக்டோபாரசைட்ஸ் மேல இருக்கக்கூடிய உண்ணி, பேன்கள் அல்லது பாக்டீரியா, வைரஸ் இது எல்லாம் வந்து கண்ட்ரோல் செய்யறதுக்கு ஒரு மருந்தாக, இயற்கை மருந்தாக நேச்சர் மெடிசின், நேச்சர் தெரப்பி அவற்றின் மற்றும் பயன்படுத்த காட்டும் ஒரு நடைமுறை.
இதுக்கு தான் என்ன சொல்றாங்க, நேச்சர் சர்வை. எப்படி வந்து சர்வை ஆகின்றது காகம் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கோடு. ஒட்டகத்துல ஒரு கோடு இருக்கின்றது. ஒவ்வொரு பறவைகள்ல விலங்குகள்ல வந்து ஒண்ணு நாங்க நேச்சர் கோடுன்னு படிக்கிறோம். பிறகு அச்சுறுத்தல். என்னென்ன அச்சுறுத்தல்லாம் காகம் சந்திக்கின்றது? இதுல பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளால் கொல்லப்பட்டுகின்றது. இந்த காகம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகள்லாம் கிராமத்துல பூச்சிக்கொல்லி மருந்தை வச்சு அதை வந்து காகங்களை கொண்டுடுவாங்க. பிறகு அச்சுறுத்தல். நேச்சுரலாவே என்ன இருக்கும்னா, இந்த கூடு கட்டும்போது ஈகிள் பறந்து மற்ற விலங்குகள்லாம் வந்து ஆந்தை இதில் வந்து வேட்டையாடும். முட்டைகளும் சின்ன குஞ்சுகளும் வேட்டையாடும். இதில் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த நாய்கள், நான் சொன்னேன்ல இந்த ஃப்ளெட்ஜ்லிங். ஃப்ளெட்ஜ்லிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்ட ஒரு நாள் வந்து ஃப்ளெட்ஜ்லிங் அது இருக்கும்போது அந்த காகம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாய் வந்து அது வந்து வேட்டையாடும். பிறகு பார்த்தோன்னா அடுத்து வந்து வானிலை. யூஸ்வலாக வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வெதர் கண்டிஷனில் கூட அது ஒரு அச்சுறுத்தல். மனித தொடர்பான அச்சுறுத்தல்கள், மோதல்கள், வேட்டையாடுதல். மனிதர் என்ன பண்றாங்க, வேட்டையாடுறாங்க, கொல்லுதல், அதை வந்து கில் பண்றாங்க. மனிதர்கள் ஒரு பெரிய அச்சுறுத்தல். மேன் இஸ் எ வெரி பிக் வெரி டேஞ்சரஸ் அனிமல் ஃபார் தி அனிமல். மனித வனவிலங்கு மோதல், அது பேர் தான் மேன் வைல்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட். சத்தம் மற்றும் பயிர் சேதம் காரணமாக மோதல். எப்போ நம்ம யூஸ்வலாக வந்து நிறைய சத்தம் போட்டால் பிடிக்காது. நம்ம ஏரியாவில் அர்பனில் வந்து யூஸ்வலாக வந்து அர்பன் வைல்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்தெல்லாம் என்னடா காகத்தில் ஒரே தொல்லையாக இருக்குது காகத்தில், அதை எப்படியாவது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பயிர் சேதத்தில் காரணமாக மோதல் வருகின்றது. நோய்கள், காகல் நிறைய சொல்லியிருக்கிறேன், வைரஸ்களை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுது, பாதிக்கப்படுகின்றது. இன்னொரு அச்சுறுத்தல் பார்த்தீங்கன்னா கோழி மற்றும் காகங்கள் இயற்கை கலந்து சாலையோர இடத்துல விற்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் நிறைய மீட்டை சொல்லிக்கிறாங்க. இந்த காகங்கள் என்ன பண்றாங்கன்னா, அதை வாங்கி நம்ம பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் கலந்துறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் நேராக பார்க்கல, நியூஸ்ல எல்லா செய்திகளை பார்க்கும்போது ஒரு ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா காகங்களை கொன்று கோழி கடையில் இயற்கையாக விற்கிறாங்களாம். அந்த கோழி அது தெரியாம வந்து விற்கிறாங்கன்னு ஒரு நியூஸ். பிறகு இப்போ நம்ம எல்லாமே அச்சுறுத்தல் பார்த்தோம், நடத்தை எல்லாம் பார்த்தோம், வெளிப்புற தோற்றமும் படித்தோம். என்னென்னா வந்து அதோட நடத்தைகளை வந்து உண்ணும் நடத்தை அல்லது வந்து ஃபோரேஜிங் பிஹேவியர், ஃபீடிங் பிஹேவியர் பார்த்தோம். பிறகு வந்து ப்ரீனிங் பிஹேவியர், பிறகு வந்து தண்ணீர் ட்ரிங்கிங் பிஹேவியர், ரூஸ்டிங் பிஹேவியர், தென் நெஸ்டிங் பிஹேவியர் இல்லையா, ப்ரீடிங் சீசனில் ப்ரீடிங் பிஹேவியர், நெஸ்டிங் பிஹேவியர், பிறகு வந்து அந்த இன்குபேஷன் பிஹேவியர், எல்லாம் குஞ்சுகள் எப்படி வருது பார்க்குறோம். அதோட அச்சுறுத்தல் என்னென்ன இருக்கின்றது, அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் படித்தோம். பிறகு வந்து கடைசியில் வந்து பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை. இதுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு? எஸ், ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு விலங்குகளை சட்ட பாதுகாப்பு பற்றி அறிந்திருக்கிறீர்கள்? சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை அறியாம ஒரு சாகுப்போக்கு அல்ல. இப்போ எல்லாருக்கும் அந்த 51 ஏஜ் தயவு செய்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதன் குடிமக்களிடமிருந்து ஒரு அடிப்படை கடமையாக கோருகிறது. இந்த 51J இஸ் தி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் என்று கூறுகின்றது. காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகளை உட்பட்ட இயற்கை சூழலை பாதுகாக்கும் மேம்படுத்துவதும் மற்றும் அனைத்து உயிரினங்களிடம் இரக்கம் காட்டுவது, ஃபேஷன் ஃபார் அனிமல்ஸ், ஒவ்வொரு இந்திய குடிமக்கள் கடமையாகும். இது எல்லாரும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிறகு இந்த காகத்தில் வந்து எப்படி சார் பராமரிக்கிறாங்க, ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? எஸ் சார், காகம் தானே, காக்கா தானே, வேட்டையாடலாம், நம்ம ஈஸியாக கொண்டுடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சட்டம் இருக்கின்றது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காகம் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 5 அட்டவணையில் 5 அதில் வந்து சேர்த்திருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அது வெர்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்மின் என்ன, தொந்தரவான தொல்லை செய்யக்கூடிய விலங்குகள். இப்போ காற்று பன்னி இருக்கு இல்லையா, பன்னிகள், அதெல்லாம் வெர்மின் வந்து அந்த காலத்தில் வந்து வகைப்படுத்தி இருக்கிறாங்க, ஷெட்யூல் 5 இருக்கு. ஆனால் இதனால பிரச்சனைகள் நிறைய இருந்தது. வனவில பாதுகாக்கும் முறையில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா இந்த பாதுகாப்பு சட்டத்தை அமன் பண்ணாங்க, இந்த திருத்தம் செய்தாங்க. எப்போன்னா 2022 இது பேர் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அமெண்ட்மெண்ட் சட்டம் 2022. காகம் அட்டவணை ஷெட்யூல் 2 அட்டவணை 2ல மாத்திட்டாங்க. 5ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா 2 1 2 மொத்தம் 6 ஷெட்யூல்ஸ் இருந்தது. அட்டவணையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப்ல 1ல இருந்து 6 இருந்தது அந்த காலத்தில். இப்போ என்ன பண்ணாங்கன்னா அது 4ஆ பண்ணிட்டாங்க, 5 6 எடுத்துட்டாங்க. ஸோ 4ஆ பிரிச்சு என்ன பண்ணாங்கன்னா அதில் வந்து ஷெட்யூல் 2ல வச்சாங்க. அப்படின்னா
ஏன் சார் ஷெட்யூல் சில என்ன சட்டத்தில் இருந்தால் என்ன பார்த்தீங்கன்னா, காகங்கள் இந்தியாவில் சட்டத்தால் பாதுகாக்கப்படுகின்றன. முக்கியமான செய்தி. அவற்றை தீங்கு செய்வது, வேட்டையாடுவது குற்றமாகும். நல்லா கவனிக்கோங்க. தண்டனை முன்ன அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த 2022 முன்ன இந்த திருத்தம் செய்யாத முன்ன என்ன பண்ணா, சட்டத்துல வந்து ஏதாவது இது பண்ணா அபராதம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தான் இருந்தது. ஆனால் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 25,000 1 லட்சம். சிறைவாசம் அதேதான் 3 ஆண்டுகள். இது ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ முன்ன 10,000 இருந்தது 25,000 பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எவ்வளவு பாதுகாக்கிறாங்க. காகத்தை வந்து முக்கியத்துவத்தினால தான் பாதுகாக்கிறாங்க. காகமா நம்ம சொல்றோம். ஆனா அரசாங்கத்திலவே நம்ம அரசாங்கத்துல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இது சேர்த்திருக்காங்க. என்ன சார் இந்த சட்டம் இருந்தா என்ன ஆகும்? அட்டையில பார்த்தீங்கன்னா, சிறைவாசம் பண்றாங்க. 26 ராமேஸ்வரத்துல இந்த பண்ணத அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு என்னன்னா கைது செய்தார்கள். இதுதான் நடக்கும். பிறகு பாதுகாப்பு மேலாண்மை அப்படின்னா, இந்த வனவிலங்குகளை வந்து ஒண்ணு வந்து இந்த பாதுகாப்பு முறையில என்னென்ன முறைகள் இருக்கின்றது, அது மேனேஜிங் தி வைல்ட் லைஃப் ரிசோர்சஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி க்ரோஸ் அது பேர் தான் மேலாண்மை. என்ன மேலாண்மை? வாய்விட மேலாண்மை, ஹேபிடேட் டெவலப்மெண்ட், ஹேபிடேட் பாதுகாப்பு, நகரங்களில் உணவு வீணாக்குவது குறைத்தல். நிறைய வந்து ஏன் அட்ராக்ட் பண்றோம் இல்லையா, அதை வீணாக்குதல் வந்து பண்ணக்கூடாது. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், சமூகங்கள் அவற்றின் சுற்றுச்சூழல் பங்கு மற்றும் தாக்கங்களை குறித்து கல்வி, அதாவது என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்த வேண்டும். கண்காணிப்பு, மானிட்டரிங் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த விலங்கா இருந்தாலும் அது பறவையா இருக்கட்டும், காகமா இருக்கட்டும், அதை வந்து தொடர்ந்து வந்து சர்வேலன்ஸ், அதாவது நம்ம வந்து மானிட்டர் செய்ய வேண்டும். பாதுகாப்பு பகுதியில் அவற்றின் மக்கள் தொகை மற்றும் தொடர்புகளை கண்காணித்தல். எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு, அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றதெல்லாம் நம்ம படிப்போம். நோய் பரிசோதனை. இப்போ நோய்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கிரீனிங் பண்ணணும். நம்ம இதில் இல்லை. ஆக்சுவலி என்ன பண்ணோம், காகங்கள் மற்ற பறவைகள்லாம் வந்து எந்த வைரஸ், நெயில் வைரஸ் எதுவாக இருக்கட்டும், என்ன பண்ணுவோம்னா அந்த பறவைகளை பிடிச்சி வெட்டரி டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டும். கால்நடை துறை என்ன பண்ணணும், செய்து சாம்பிள்ஸ் எடுக்கணும். பிளட் சாம்பிள்ஸ்ல எடுத்து அதில் என்னென்ன இருக்கின்றது அதில் வந்து பார்க்கணும். ஆனால் எத்தனை பேர் பண்ணுறாங்க, அதுதான் நம்ம வந்து முக்கியத்துவமாக செய்ய வேண்டியது. அப்போ வந்து பறவைகள் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் முறைகள், மேலாண்மை நடவடிக்கைகள். ஏற்கனவே எப்போ போல இந்த விழிப்புணர்வு செய்ய வேண்டும். 1 வருடம் நெல் சாகுபடி செய்யும், 10 ஆண்டுகள் வாழ மரக்கன்றுகள் நடவும், 100 ஆண்டுகள் வாழ விழிப்புணர்வு செய்யவும். ஸ்டீஃபன் சார், நான் என்ன பண்றேன், சில வீடியோ போட்டோமா, ஒரு ஃபியூ வீடியோஸ் போடுங்க சார். இது போடுங்க. ப்ளே இருக்கா உங்ககிட்ட? அதான் போட்டோம். இப்ப தெரியுதுங்களா? தெரியுதா? தெரியுதா சார்? தெரியுது சார். இது வந்து இந்த காகம் வந்து தாயக்கோழி எப்படி வேட்டையாடு பாருங்க. அதுல முட்டை இருக்கா, குஞ்சு இருக்கா தேடுது. நெட்டியே அந்த கூடியே சேதாரம் பண்ணிடும். இன்னொரு வீடியோ பார்க்குறேன், இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். இப்ப இது கொஞ்சம் நல்லா கவனி. தாழக்கோழி இருக்கின்றது, இங்க காகம். ஒரு சாயங்காலம் பீரியட்ல அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், அந்த மரத்துல காகங்கள்லாம் இருக்கின்றது. அங்க அது பார்த்துட்டே இருக்க வரும், எப்படா இந்த வந்து தாயக்கோழி ஓடும். இப்ப பாருங்க, நிறைய 2 தாயக்கோழி இருக்கின்றது. ஒரு தாயக்கோழி கூடாண்ட இருக்கு. ஒரு ஜஸ்ட் 1 மினிட் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. காகம் வரும்போது காகம் வரும், அது தெரிஞ்சு போச்சு. அந்த பாருங்க, அட்டாக் பண்ணுதா, இதுதான் இது ஃபைட்டிங் நடக்கும், இதான் கான்ஃபிளிக்ட். அதை வந்து கூடு பார்க்கும்போது பாருங்க, அந்த தாழக்கோழியும் வந்து சும்மா இருக்காது, அதை வந்து அட்டாக் பண்ணும். இது ஒரு நடத்தை. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமை. இத கொல்லத்தூர்ல திருவீதி அம்மன் குளம் இருக்கின்றது, அங்க நான் இந்த வீடியோ எடுத்தேன். இது ஃப்ரெஷ் வாட்டர் டட்டில்னு சொல்லுவோம். அது விடாது பாருங்க, எப்படி இல்லை பாருங்க. மேல வந்து பேர் பாஸ்கிங் பேரோ. நாங்க வந்து இந்த உஷ்ணம், அது பாடி வந்து என்ன பண்ணுவோம், டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண போனோம், அதுக்காக மேல வந்து இருக்கும். இந்த பாருங்க, எல்லாமே வந்து எவ்வளவு வேட்டையாட பாருங்க. அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. இது ஒரு முறை, வேட்டையாடும் முறை. மேபி ஒரு 2 வீடியோ இருக்கு. இது தயவு செய்து நல்லா பாருங்க, அந்த முட்டை வேட்டையாடுதல். பாத்தீங்களா சார், கவனிச்சீங்களா சார்?
அதை பாருங்க, ஒரே ஒரு 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 மினிட் தான். ஏதோ நான் ரொம்ப லக்கி. அந்த வீடியோல அந்த டைம்ல வந்து பாருங்க, அந்த 1 செகண்ட்லவே எடுத்துட்டு ஓடிடுச்சு. அப்படி ஓடிடுச்சு. அப்படி அந்த வேற இடத்துக்கு சரி. இப்போ கடைசியா வந்து இந்த மேபி ஒரு லாஸ்ட் வீடியோ அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ். இப்போ அடைக்காக்குன்றது இந்த காகம் வந்து அடைக்காக்கும் முறை எவ்வாறுலாம் அடைக்காக்கும் பாருங்க வீடியோல. அந்த கூடுல அப்படியே தான் இருக்கும், அப்படியே வந்து கம்ப்ளீட்டா வந்து இதுதான் அந்த அடைக்காக்கும் முறை. ரைட் சார். இது எல்லாமே வந்து சார் காகம் பற்றிய ஒரு கண்ணோட்டம். எல்லாரும் வந்து நல்லாவே கவனிச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி. நீங்க சார் சேஃபுல் சார். சொல்லுங்க சார். நான் முடிச்சிட்டேன் சார். சாருக்கு ஒரு கைதட்டலாம் எல்லாரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.